الله زاد محمدا تكريما صلوا عليه وسلموا تسليما يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد ما زال نور محمد متنقلا في طيبين طاهرين ذوي العلا حتى لعبد الله جعم طاهرا وبوجه آمينة بدا متحللا يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه الحمد لله رب العالمين رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعظم عظيم الشان عظمة الأكبر حي القيومان الله ذو الجلال அவனது இபாதுகளாகிய நமக்கு நன்மாராயம் செய்கின்றான் அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆன் அல் கரீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் ஸதகல்லாஹு மௌலானா அல்-அஸீம் அல்லாஹ் தபாரக வ தஆலா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் وشرف كرم مجد وعلم عظيم الشان ميمونة ذات عالية கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகா கௌரவமிக்க மகா மாட்சிமைக்குரிய மகா கம்பீரமான ذات மைமூனத்துல் ஆலியாவை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த ஆயத்து ஷரீஃபின் மூலமாக அல்லாஹ்வின் அடியார்களாகிய நமக்கு ரப்புல் ஆலமீன் இர்ஷாதாத் தய்யிபா செய்கின்றான் வஸ்ஸமாய் வானளாவிய வஸ்ஸமாய் வாவு கஸம் அல்லாஹ் கஸம் செய்றான் சத்தியம் செய்யறான் ப்ராமிஸ் பண்றான் சத்தியம் அல்லாஹ் கஸம் செய்கின்றான் வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் வானளாவிய மகா கௌரவமிக்க மகா கம்பீரமிக்க ذات மைமூனத்துல் ஆலியாவின் மீது சத்தியம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜது வல்ல நாயக கோமானுடைய ذات மைமூனத்துல் ஆலியாவுடைய அஸீமுஷ் ஷான் அஸமத்துல் அக்பரை ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனது இபாதுகளாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை நாவால் ஓதி உள்ளத்தால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் அல்லாஹ்வின் நல்லுதவியால் கொண்ட அல்லாஹ்வின் அடியார்களாகிய மூமின்களாகிய நமக்கு அல்லாஹ்
ஈமானுடைய நாயகரான கண்மணியாம் ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜது வாலம் நாயக கோமானுடைய ஸாத் மைமூனத்துல் ஆலியாவுடைய அஸீமு ஷானை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பயான் செய்கின்றார். வானலாவிய சமான என்னங்க நமக்கெல்லாம் தெரியும் வானம். மசாலா என்ன வானலாவிய வானலாவியன்னு மலையாளத்தில் உள்ள புடையவர்களுக்கு என்ன வானலாவியன்னு சொன்னா வானலோகத்தையும் கடந்த வானலோகத்துடைய அந்த பிரம்மாண்டம் இருக்குதுல. வானம் எவ்வளவு பிரம்மாண்டமானது, வானம் எவ்வளவு பிரம்மாண்டமானது. அந்த பிரம்மாண்டமான வானலோகத்தை மிஞ்சிய மகா கௌரவமிக்க மகா மாட்சிமைக்குரிய வஸ்ஸமாய் தாத்துல் புரூஜ் மகா கௌரவமிக்க மகா கம்பீரமிக்க ஒப்பற்ற லாமிதால். புரூஜ்னா என்ன? பிரம்மாண்டமான பிரம்மாண்டமான புரூஜ். இப்ப நமக்கு உதாரணத்துக்கு என்ன பிரம்மாண்டமான சொல்லி சொன்னா இந்த உலகத்துல என்ன 76% கடல் இருக்குது. 24% தான் பூமி நிலப்பரப்பு இருக்குது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய இந்த ஆலத்துடைய தஹ்லீகாத்துல. அப்ப கடல் என்ன பிரம்மாண்டமானது, கடல் பிரம்மாண்டமானது. புரூஜுக்கு மாஷாஅல்லாஹ் என்ன, அதாவது சிம்பிளான ஒரு எல்லாருக்கும் பட்டுன்னு மனசுல படுற மாதிரி ஒரு உதாரணம் சொன்னா, இப்ப துபைல புர்ஜ் கலிஃபா டவர் இருக்குது. துபையிலேயே பிரம்மாண்டமான கட்டடம். அப்ப என்ன புரூஜ் பிரம்மாண்டமானது. அதோட மாஷாஅல்லாஹ் என்ன, அதை போய் யாரும் அதை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ண தேவையில்லை. அதை பார்த்த உடனே அதோடைய அந்த மாட்சிமை, அந்த பிரம்மாண்டம், அந்த மிகப்பெரிய அந்த நிலை, அந்த தன்மை என்ன தெரியும் புருஷ். ஆனா அதையெல்லாம் கலந்து மாஷாஅல்லாஹ் நான் சொன்ன மாதிரி தண்ணி வாட்டர் கடல் என்ன 76% மாஷாஅல்லாஹ் இந்த பூமியில தண்ணி இருக்குது, வாட்டர் இருக்குது, கடல் இருக்குது. 24% தான் நாடு நகரம் காடு மலை எல்லாமே இருக்கு. 24% எல்லாமே அடங்கிடுச்சு. 76% கடல் இருக்கு. அப்ப இது என்ன கடல்னு நமக்கு சொன்னா எப்படி தெரியும்? கடல்னு நமக்கு பேரு சொன்னாவே நம்முடைய ஷுகூர்ல நம்முடைய சிந்தனையில ஃபிக்ர்ல எப்படி வரும்? பிரம்மாண்டமான ஒரு உருவம், பிரம்மாண்டமான ஒரு தோற்றம். கடல்னு சொன்னா யாருக்காவது அதுல ஆழம் அகலம் பெர்த்து லென்த்து இதெல்லாம் ஒரு குளம்னு சொன்னா, ஒரு ஒரு பூல், ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஒரு ஸ்விம்மிங் பூல்னு சொன்னா என்ன, அதோடைய ஆழ அகலம் நமக்கு தெரியும். குளத்தை பத்தியே ஒரு பெரிய குளம் இருந்தா அந்த குளத்திலேயே ஆழ அகலம்னா கரெக்டா நம்ம ஒன்றும் நமக்கு தெரியாது. அப்ப ரிவர் ஆறு நகர்னு சொன்னா என்ன, அது அதை விட பிரம்மாண்டமானது. குளத்தை விட பெருசு ஆறு, ஆறை விட பெருசு எது? கடல். புருஷ் பிரம்மாண்டமானது. ஆனா மாஷாஅல்லாஹ் இந்த பிரம்மாண்டமான கடல், பிரம்மாண்டமான இந்த கடல் மாஷாஅல்லாஹ் இந்த உலகத்துல கடல் பிரம்மாண்டமானது. ஆனால் குர்ஆன் முன்னாடி, அல்லாஹ்வுடைய கலாமுல்லாவான அல் குர்ஆனுல் கரீம் முன்னாடி என்ன, கடல் ஒரு அற்பமானது, ரொம்ப சின்ன ஒரு படைப்பு தான் கடல். குர்ஆன் சொல்லுது, குல் லவ் கானல் பஹ்ரு மிதாதன் லிகலிமாத்தி ரப்பி லனஃபிதல் பஹ்ரு قبل أن تنفذ كلمات ربي ولو جئنا بمثله مددا. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய கலிமாத் ஷரீஃபான இந்த குர்ஆன் ஷரீஃப்ல உள்ள வாக்கியங்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லா கடலையும் மையாக்கி அர்த்தம் அதுக்கு மான எழுதினாலும்
அல்லாஹ்வுடைய கலிமத்து ஷரீஃபுடைய மீனிங் எழுதி முடிக்க முன்னாடி உலகத்துல உள்ள கடல் மையாக்கப்பட்டது, அந்த மைய தீர்ந்து போயிடும். ஆனா கலிமத்து ஷரீஃபுடைய தாவீல் முடியாது. உலகத்துல உள்ள கடலை இல்ல, இத மாதிரி இன்னொரு மடங்கு கொண்டு வந்தாலும் சரிதான், அதுவும் முடிஞ்சு போயிடும். அல்லாஹ்வுடைய கலிமத்து ஷரீஃபுடைய அந்த மானவை என்ன எழுதி முடிக்க முடியாதுன்னு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் நமக்கு சொல்லிட்டான். அப்ப இந்த உலகத்துல கடல் பிரம்மாண்டமான படைப்பா இருந்தாலும் குர்ஆன் முன்னாடி மாஷா அல்லாஹ் கடல் என்ன ஒரு அற்பமான படைப்பு, மிகவும் ரொம்ப சின்னது. குர்ஆன் ஷரீஃப் என்ன கடலை மிஞ்சியது. அல்லாஹு அக்பர் கபீரா. குர்ஆன் மாஷா அல்லாஹ் கடலை மிஞ்சியது. குர்ஆன் முன்னாடி இந்த பெரிய பிரம்மாண்டமான இந்த பூமியில 76% இருக்கக்கூடிய கடல் குர்ஆன் முன்னாடி என்ன ஒரு சின்ன ஒரு படைப்பு. குர்ஆன் உடையது அற்பமானது. இந்த கடல் மட்டுமல்ல, இது மாதிரி இன்னொரு மடங்கு கொண்டுட்டு வந்தாலும், இன்னொரு 76% கொண்டு வந்தாலும் என்ன குர்ஆனுடைய கலிமத்து ஷரீஃப் முன்னாடி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய கலிமத்துல் இலாஹிய முன்னாடி அது அற்பமானதுன்னு குர்ஆன் சொல்லுது. சுப்ஹானல்லாஹ். அப்ப குர்ஆன் ஷரீஃப் முன்னாடி என்ன கடல் குர்ஆன் முன்னாடி அற்பமானது. ஆனால் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்குள் பிரம்மாண்டமானவர்கள். மாஷா அல்லாஹ். ஸாத்தே முஹம்மதி குர்ஆனுக்குள் பிரம்மாண்டமானது. அல்லாஹு அக்பர் கபீரா. அல்லாஹு அக்பர் கபீரா. எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஸாத் மைமூனத்துல் ஆலியா குர்ஆனுக்குள் பிரம்மாண்டமானது. குர்ஆனுக்குள் பிரம்மாண்டமானது. சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸாத் மைமூனத்துல் ஆலியாவை பற்றி ரப்புல் ஆலமீன் பயான் செய்றார். வஸ்ஸமாஇ ஸாத்தில் புரூஜ். கஸம். அல்லாஹ் ப்ராமிஸ் பண்றான், அல்லாஹ் சத்தியம் செய்றான். வஸ்ஸமாஇ ஸாத்தில் புரூஜ். வானளாவிய, அது உலகத்துல மட்டுமல்ல. இப்ப நம்ம மேல வானத்தை பார்க்கிறோம், வானத்துல நீளம் அந்த அகலம்ல லென்த் பெருத்தெல்லாம் யாராவது கரெக்டா வானம் இங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்க எண்டுல முடியுது, இது இத்தனை மைலு இல்ல இத்தனை கிலோமீட்டரு ஏதாவது சொல்ல முடியுமா? முடியாது, முடியாது. ஏன்னா வானம் அவ்வளவு பிரம்மாண்டமானது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மாஷா அல்லாஹ் வானளாவிய. அப்ப என்ன மொத்த மஹ்லூகாத்தும் மொத்த மஹ்லூகாத்தும் ஸாத் மைமூனத்துல் ஆலியாவான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத்துல் கரீம் என்ன ஒரு அற்ப ஒரு படைப்பு, ஒரு டிராப் தான். மாஷா அல்லாஹ். ஸாத் மைமூனத்துல் ஆலியாவான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதரத்துல் கரீம் முன்னாடி மாஷா அல்லாஹ் மொத்த படைப்பும். அல்லாஹ் இந்த மஹ்லூகாத் எல்லாம் ஹாதிஸானது. இந்த மஹ்லூகாத் எல்லாம் ஹாதிஸானது. ஹாதிஸ்னா என்னமா? இல்லாமையில் இருந்து அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்குது, மீண்டும் இல்லாமல் போகக்கூடியது, மீண்டும் இல்லாமல் போகக்கூடிய ஹாதிஸானது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய இல்மு முத்லகானது. குர்ஆன் யாருடைய இல்முங்க? அல்லாஹ்வுடைய இல்முல இருந்து வருது. குர்ஆன் யாருடைய இல்மு? அல்லாஹ்வுடைய இல்முல இருந்து வருது. குர்ஆன் மாஷா முத்லகானது, இல்முல் முத்லகானது. குர்ஆன் மக்லூக் அல்ல. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எதுக்கு ஷஹீதானாங்க? முஅத்தஸிலாக்கள் என்ன குர்ஆன் மக்லூக்னு சொல்லும்போது குர்ஆன் கைர மக்லூக், குர்ஆன் என்ன படைக்கப்பட்டது அல்ல. குர்ஆன் படைக்கப்பட்டதா இருந்தா, குர்ஆன் கிரியேட்டடா இருந்தா அல்லாஹ்வுடைய கலாம் என்ன முகய்யத் ஆகிடும், அது ஹாதிஸ் ஆகிடும். ஆகையால என்ன குர்ஆனுடைய அல்ஃபால் படைக்கப்பட்டது, குர்ஆனுடைய அக்ஷரங்கள் அல்பபெட்ஸ் படைக்கப்பட்டது. ஆனா குர்ஆனுடைய இல்மு என்ன அது படைக்கப்படாதது, அது அல்லாஹ்வுடைய கலாம்.
இதுக்காக தான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் என்ன முத்தஸிலாக்கள் கொண்டார்கள். அல்லாஹ் மர்ஃபா தரஜாத்தி வ நஃபானா மின் ஃபியூலாத்தி ஃபி தாரின் ஆமீன். இப்போ மாஷா அல்லாஹ் என்ன குர்ஆன் மாஷா அல்லாஹ் இல்முல் முத்லகானது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முத்லகான இல்முல இருக்குது குர்ஆன். அந்த குர்ஆனுக்குள் பிரம்மாண்டமானவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம மஜ்தவல். கண்மணி நாயகத்துடைய அந்த பிரம்மாண்டமான மகா மாட்சிமைங்க குர்ஆனுக்குள் இருக்குது மாஷா அல்லாஹ். குர்ஆனில் பிரம்மாண்டமானவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனில் புரூஜானவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் புரூஜானவர்கள். அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அலீமு ஷான என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கிறான். சுப்ஹானஹு ஜல்ல ஜலாலா. ஏன் சொன்னா இந்த உலகத்துல என்ன குர்ஆனுக்குள் நாம் குர்ஆனில் பார்ப்போமே ஆனால் குர்ஆன்ல எந்த ஒரு நபியும் குர்ஆன் ஷரீஃப்ல எந்த ஒரு நபியையும் எந்த ஒரு ரசூலையும் எந்த ஒரு உலுல் அஸ்மையும் அவங்க உலகத்துல தன்னோட பரம்பரையில வரணும்னு சொல்லி 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட வேற எந்த நபியும் ரசூலும் கேட்டதா இல்லை. நல்லா கவனிக்கணும், திருப்பி சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு என்ன ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வாரிசு வேணும்னு கேட்டாங்க. அது அவங்களோட மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். புரியுதா? ஆனா அதே நேரத்துல மாஷா அல்லாஹ் என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் புள்ள இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம்லாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவாய் மலர்ந்தருள் செய்யறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்தை பத்தி நாயகம் திருவாக்கு சொல்லும் போது நிஜமா பயான் செய்யறாங்க. என் சகோதரர் யூசுப் என்ன 4 தலைமுறையா அம்பியாக்களா வந்தவங்க. ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவங்களோட வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவங்களோட வாப்பா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவங்களோட வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட நபி, ரசூல், கலீல், உலுல் அஸ்ம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஃபக்ர பயான் செய்யறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் மாஷா அல்லாஹ் அவங்களோட பரம்பரையில வரணும்னு சொல்லி ஒன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கிராண்ட் கிராண்ட்சன் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள இஸ்ஹாக் நபி, இஸ்ஹாக் நபியோட புள்ள யாக்கூப் நபி, யாக்கூப் நபியோட புள்ள யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அப்ப ரொம்ப கிட்ட இருக்கிறாங்க. ஆனால் கண்மணி நாயகம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் யா அல்லாஹ் என் பரம்பரையில இது மாதிரி என்ன யூசுப வரவை, அவங்களோட வாப்பா யாக்கூப வரவை அப்படியெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதும் துஆ செய்யவில்லை. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம மஜ்தவல்லம் அவர்களோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய ஜமானால இருந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 3000 வருஷம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து 3000 வருஷம் கழிச்சு தான் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம மஜ்தவல்லம் வாலிதைனி கரீமைன் சய்யிதைனி ஸய்யிதைன் ஷஹீதைன் தய்யிபைன் தாயிரைன் நய்யிரைன் நஸீரைன் மலிகைன் ரவுஃபைன் மக்துமைன் குதுபைன் ஹுசைன் ஃபக்ரைன் சித்திகைன் ஷஃபீஈன் முஸ்தஃபைன் முஜ்தபைன் அப்துல்லாஹ் அமீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அஃபல் அலைஹில் பரகாத் மின்ஹுமா தஹரத் தாஹிரன் ஆமீன். கண்மணி நாயகத்துடைய அருமை வாலிதைனி கரீமைனுடைய முபாரக்கான நிக்காஹ் ஷரீஃப் நடக்குது. எப்போ? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துக்கு 3000 வருஷத்துக்கு பின்னாடி. அப்போ வாலிதைனி ஷரீஃபைன் முபாரக்கான நிக்காஹ் ஷரீஃப்ல ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம மஜ்தவல்லம் மௌலிதுல் கரீம் உலகத்துல நடக்குது.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ 3000 வருஷத்துக்கு முன்னாடியே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் நபியுடைய பரம்பரையில வரணும், அதை கொண்டு அவர்கள் ஃபக்ர் அடைகிறாங்க. மாஷா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய பாரம்பரியத்துல உலகத்துல மௌலிதுல் கரீம் ஆனாங்கன்னா அதை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சங்கை பெறாங்க, ஃபக்ர் அடைகிறாங்க. மாஷா அல்லாஹ். ஜத்த சய்யிதுல் அன்பியாஇ வல் முர்சலீன் ரஹ்மத்துல் ஆலமீன், நபிமார்களுடைய அரசரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சங்கையான ஜத்துல் கரீம்ங்கற அந்த பெருமையை மாஷா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல என்ன ஆசிக்கிறாங்க, அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க. மாஷா அல்லாஹ் ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலான்னு சொல்லி. மாஷா அல்லாஹ். எப்போ? ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 50 வருஷம் 100 வருஷம் இல்ல, 100 200 வருஷம் இல்ல, 3000 years before. 3000 வருஷத்துக்கு முன்னாடி, 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலாவின் அளவிலா அருள் பெரும் ஜோதியும் அவரது நிகரில்லா சர்வ சம்பூர்ண பேரழகு சௌந்தரியமான நம் ஆர்வி ரட்சகரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்து வல் நாயக கோமான் அவர்கள் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில அல்லாஹ் பிறக்க வைக்கணும்னு சொல்லி மாஷா அல்லாஹ் துஆ செய்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமுஷ் ஷான் ஃபக்ருல் கரீம் என்ன, எல்லா விஷயத்திலையும் ஓங்கி நிற்கிறது, மிகச்சி நிற்கிறது. இதெல்லாம் மாஷா அல்லாஹ் அலாமத்து ஷரீஃப், இதெல்லாம் அற்புதமான அடையாளங்கள், அவுசாஃபுல் ஜமீலா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன நேசிக்காத ஒரு படைப்பும் கிடையாது. எல்லா படைப்பும் கண்மணி நாயகத்தை முஹப்பத் வைக்கும். எல்லா படைப்பும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முஹப்பத் வைக்கும். ஒரு ஆராபி, ஒரு கிராமவாசி நாயகத்துடைய தர்பார் ஷரீஃபுக்கு வந்தார் மதீனா முனவரால. வந்தவர் நாயகத்தை பார்த்து கேட்டாரு, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் அல்லாஹ்வுடைய நபியாக ரசூலாக இருந்தால் நான் தாங்கள் ஏதாவது ஒரு தாங்கள் அல்லாஹ்வுடைய நபியாக ரசூலா இருக்கிறதுக்கு என்ன அத்தாட்சி, எவிடன்ஸ் என்ன அடையாளம், தலீல் என்னன்னு கேட்டார். அவர் ஆரபி, கிராமவாசி. புரிஞ்சா? அவர் ஒரு கிராமவாசி. என்ன கேட்கிறாரு? நாயகத்தை பார்த்து தாங்கள் அல்லாஹ்வுடைய நபி ரசூல்ங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி, எவிடன்ஸ் என்ன, தலீல் என்ன, ஆதாரம் என்னன்னு கேட்டார். உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திவ்ய திருவாய் அருள் செஞ்சாங்க. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ கையில வச்சுக்கிற பையில என்ன லப்பு உடும்பு இருக்குதுல, அந்த உடும்புட்ட கேளுன்னு சொல்லி. அவர் கையில ஒரு பை வச்சிருந்தாரு. அந்த பையுக்குள்ள என்ன இருக்குதுன்னு மஸ்ஜித் நபவி இருந்த சஹாபத்து யாருக்கும் தெரியாது. அவர் பையில ஏதோ வச்சு பைய புடிச்சிருக்கிறாரு. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமால் அவருக்கு என்ன ஜவாபு ஷரீஃப் செய்யறாங்க, ஓ பையுக்குள்ள லப்பு இருக்குது, உடும்பு இருக்குது, அந்த உடும்பு என்ன சொல்லும் பாருங்க. மாஷா அல்லாஹ். அந்த உடும்பு என்ன, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ்னு சொல்லி மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத்துல் குதுஸியால ஷஹாதத் சொல்லுச்சு. அதை பார்த்த உடனே என்ன, அவர் ஆச்சரியப்பட்டு பிரமிச்சு போய் அவரும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமை கபூல் செய்தார். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் ஷரீஃப்ல அல்லாஹ்வுடைய எல்லா மக்லூகாத் இருக்குது. எல்லா படைப்பும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யுது, விரும்புது. எல்லா படைப்பும் நாயகத்தை ஆசைப்படுது. எல்லா படைப்பும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பில் மாஷா அல்லாஹ் என திளைத்து போய் இருக்குது. நாம மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பு வைக்கிறதுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெரிய தௌஃபீக் செய்திருக்கிறான். அந்த தௌஃபீக்கள் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கள் நாமோ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஹம்து ஷரீஃப் நாயகத்துடைய சனா முகத்தஸ மாஷா அல்லாஹ் குர்ஆன்ல பார்க்கணும். மாஷா அல்லாஹ். நாம ஒரு மதுஹ் ஷரீஃப் எழுதுறது கைர் அல்ஹம்துலில்லாஹ், அது பரக்கத்தான விஷயம். ஆனா அதே நேரத்துல அல்லாஹ் குர்ஆன் முழுக்க அல்ஹம்து ஷரீஃப்ல இருந்து வன்னாஸ் வரையிலையும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹம்து ஷரீஃப் அல்லாஹ்
நிறைச்சி வச்சிருக்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜித் வல்லம் நாயக கோமானுடைய மகா கௌரவத்தை கண்மணி நாயகத்துடைய அதீமுஷான் ஸாத்து மைமூனத்துல் ஆலியாவை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எப்படி பயான் செய்யறான்? வஸ்ஸமாஇ ஸாத்துல் புரூஜ், வானலாவிய மிக்க பிரம்மாண்டமான வானலாவிய மகா பிரம்மாண்டமான கௌரவமிக்க ஸாத்து மைமூனத்துல் ஆலியாவின் மீது கஸம், சத்தியம். மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜித் வல்லம் عظيم الشان قدمين الشريفين طيبين طاهرين نيرين نصيرين نالين كريمين என்னுடைய அபவைன் ஷரீஃபைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா وافاض علينا البركات منهما دهر الدرام بركة ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ் குறிப்பாக ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜித் வல்லம் عظيم الشان أهل بيت أطهار سيدة العالمين بضعة محمدي فاطمة البطول عليه الصلاة والسلام قدمين الشريفين طيبين طاهرين نور القدس العالية سيدة أمنا أم الطهرة எங்களுடைய அருமை உம்மா சையதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத அலைனா அல்பரகாத் மின்ஹா தஹரத் ஆமீன். அவர்களுடைய முபாரக்கான உரூசு ஷரீஃபுடைய 2வது வருஷம் உரூசு ஷரீஃபுடைய முதலாவது நாள் நசிஹத் ஷரீஃப் இன்னைக்கு மாஷா அல்லாஹ் நாமும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய தௌஃபீக்கால் என்னுடைய அருமை உம்மா சையதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பரக்கத் ஷரீஃப் கொண்டு வஸ்ஸமாஇ ஸாத்துல் புரூஜுடைய இந்த தஷ்ரீஹாத் நசிஹத் முபாரக்காவை இன்னைக்கு மாஷா அல்லாஹ் தொடக்கி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாளையும் இன்ஷா அல்லாஹு தஆலா முழுக்கது நாளை மறுதினமும் 3 நாட்கள் உருஸ் ஷரீஃபுடைய முபாரக்கான நாட்கள். அல்ஹம்துலில்லாஹ். என்ன இதனுடைய இன்னும் உள்ள விசேஷமான விரிவான விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஹய்யுல் கய்யிமான் அல்லாஹ் துல் ஜலால் அவன் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் عظيم الشان أهل بيت أطهار كبد رسول الله قطعة حبيب الله بضعة محمد فاطمة البتول عليه الصلاة والسلام قدمين الشريف நூரானி முகத்தஸா எனது அருமை உம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வனஃபானா மின் பரக்காத்திஹா ஃபித் தாரின் பரக்கத் ஷரீஃப் கொண்டு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு சய்யூதீனல்லாஹு ஃபضله ورسوله சலாம்ல மாஷா அல்லாஹ் குர்ப ஹக்ர நசீர் ஷரீஃப் கேட்கிற எல்லா ஆஷிக்குகளும் முரீதுகளும் எழுமி நின்னுங்க மாஷா அல்லாஹ். अस्सलाम ऐ बादशाह अंबिया अस्सलाम ऐ हजरत खैरुल वरा अस्सलाम ज़ीनते फर्श ज़मीन अस्सलाम जानशीन अर्श बरी अस्सलाम ताजदार रहनुमा अस्सलाम इफ्तिखार हल्लता रहमत
कुन नजर बरहा नजारम या रसूल अल्लाह आमीन। गरीबम बेनवाय मखाक सारम या रसूल अल्लाह आमीन। रहमत कुन नजर बरहा नजारम या रसूल अल्लाह आमीन। गरीबम बेनवाय मखाक सारम या रसूल अल्लाह आमीन। रहमत कुन नजर बरहा नजारम या रसूल अल्लाह आमीन। गरीबम बेनवाय मखाक सारम या रसूल अल्लाह आमीन। गरीबम या रसूल अल्लाह गरीबम नदारम दर जहान दुस्तु हबीबम आमीन। अल्लाहुम्मा सल्लि व सल्लिम अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मद कमा तुहिब्बु व तर्दा bi an tusalli alayhi subhana rabbika rabbil izzati amma yasifun wa salamun alal mursalin walhamdulillahi rabbil alamin.